அன்புடையீர், எக்காலத்தும் பொருந்தும் அறநெறி வழங்கிய ஞானியினுடைய திருக்குறளில் ஒற்றாடல் அதிகாரத்திலே ஒரு குறள். எல்லோருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எல்லை வெகு தூரம் பறந்து விரிந்திருக்கிற நாடு, பகல் இரவு என்று எந்நேரமும் பல 100 நிகழ்வுகள், அத்தனையும் கூர்ந்து கவனிப்பதும் அவற்றை கட்டாயம் கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளது உள்ளபடியே அரசனுக்கு அறிவிப்பதும் உளவு பார்க்கிற ஒற்றர் கடமை. அனைத்தையும் முழுமையாக அறிந்து வைத்துக் கொள்வதும் அதற்கேற்றாற்போல உடனுக்குடன் முடிவெடுத்து செயல்படுத்துவதும் ஆளும் அரசனின் முதன்மை கடமையாகும் என்கிறார் முப்பால் உரைத்த ஞானி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் உரைத்தது என்றாலும் இன்றும் ஆள்வோருக்கு முழுவதும் பொருந்துகின்ற உத்திர வேதந்தானே. சென்னையிலே வெற்றிகரமாக நிலைநிறுத்திய போக்குவரத்து யூடர்ன் செயல்முறையை கோவையிலும் அமல்படுத்த காவல்துறை முடிவெடுத்தது. மின்னொளி சிக்னல்கள் அத்தனையும் அப்புறப்படுத்திவிட்டு அனைத்து இடங்களிலும் யூடர்ன் முறை திறந்து விடப்பட்டது. இது சின்னிபாளையம் மக்களுக்கு விபத்துகளையும் உயிர் நஷ்டங்களையும் ஏற்படுத்தியது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். கடந்த ஓராண்டு காலத்தில் சின்னியம்பாளையம் யூடர்ன் முறையால் நடந்த விளைவுகளை பட்டியலாக்கி மேல் அதிகாரிகளிடம் முறையாக சமர்ப்பித்த உளவுத்துறை அதிகாரிகள் இருவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை புலனாய்வு பிரிவு ஆய்வாளர் திரு வின்சென்ட் ராபர்ட் அவர்கள், துணை ஆய்வாளர் திரு பிரசாந்த் அவர்கள், சின்னியம்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த பல விபத்துக்களை மரணங்கள் பற்றிய முழு அறிக்கை மேலதிகாரிகளுக்கு தொகுத்து அனுப்பிய பலனாகவே ஒரு கொள்கை மாற்றம் நிகழ்ந்துள்ளது. புலனாய்வு அறிக்கையை பரிசீலனை செய்த சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் அங்கீகாரத்தின் பலனாகவே இந்த கொள்கை மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சிக்னல் முறைகளை அப்புறப்படுத்தியாயிற்று. யூடர்ன் முறை நாடெங்கும் அமலாகிறது. இது காவல்துறையுடைய கொள்கை முடிவு என்றுதானே சொன்னார்கள். அந்த கொள்கையை மாற்றியமைக்க துணை நின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் புலனாய்வுத்துறை காவல் அதிகாரிகளுக்கும் சின்னியம்பாளையம் மக்களின் சார்பாக மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னியம்பாளையம் மேல்நிலைப்பள்ளி அருகில் மின்னொளி சிக்னல் முறையில் பாதையை கடக்க ஏற்பாடுகளை காவல்துறை துவங்கிவிட்டது. கடந்த வாரம் பழைய சிக்னல் கம்பங்களை எல்லாம் அப்புறப்படுத்தவும் புதிய கம்பங்களை நடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திட முறையாக இன்று பெட்போல்ட் காங்கிரீட் பணிகள் நடைபெற்றுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று பாதையை கடக்கின்ற சிக்னல் முறைகள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என உறுதியாக நம்புகிறோம். மாவட்ட காவல் ஆணையர் மற்றும் காவல்துறை அனைத்து அதிகாரிகளுடைய பெருமுயற்சியால் சிக்னல் விளக்குகள் கம்பங்கள் அனைத்தும் 12 லட்சம் ரூபாய் வரையிலும் மதிப்பீடு கொண்டவை என்பதும் தியாக உணர்வு கொண்ட தூய்மையான எண்ணம் நிறைந்த ஒரு தன்னார்வலர் சின்னியம்பாளையம் மக்களுக்காக இதனை செய்திருக்கிறார் என்பதும் வியத்தகு சாதனையாகும். என்றென்றும் நன்றியுடையவர்களாக இருப்போம். காவல்துறையுடைய கனிவான கவனத்திற்கு சிக்னல் முறைகளை நிறுத்தி யூடர்ன் முறைகளை அமுல்படுத்தி ஓராண்டுக்கு மேலாகிவிட்டதல்லவா, அதனுடைய நன்மை தீமைகளை எல்லாம் உங்கள் கவனத்திற்கு வந்திருக்கும். நீங்கள் பரிசீலித்திருப்பீர்கள் என்று முழுமையாக நம்புகிறோம். இதனையும் கொஞ்சம் பரிசீலிக்க வேண்டுகிறோம். எங்கெல்லாம் யூடர்ன் உள்ளதோ அங்கேதான் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்துள்ளது. மிகுந்த நேரமும் வீணாகிறது. சிக்னல் முறையில் 1 நிமிடம் தான் நின்று செல்லுகிறோம். ஆனால் யூடர்ன் முறையில் பல நிமிடங்கள் வீணாகிறது. உதாரணத்திற்கு அவனாசி ரோடு தொட்டிபாளையம் பிரிவிலே ஒரு யூடர்ன் உள்ளது. ஆனால் ஆர்ஜிபுதூர் பிரிவில் இருந்த அனைத்து வண்டிகளுக்கும் நெரிசல் ஏற்பட்டு அங்குலமங்குலமாக நகர்வது மிக அதிக நேரத்தை வீணடிக்கின்றது. சக்தி ரோடு சரவணம்பட்டியிலும் இதே காட்சி நீங்கள் காணலாம். எனவே மேம்பாலத்திற்கு கீழே யூடர்ன் முறைகளும் இதர இடங்களில் எல்லாம் சிக்னல் முறைகளும் போக்குவரத்திற்கு உகந்தது என கருதுகிறோம். பரிசீலிக்க வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.